அன்பான பண்பான பாசமிக்க பெருமைமிக்க புண்ணியமிக்க அற்புத ஆலயங்களுக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராசி கோயில்கள் வரிசையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் என்ன அப்படின்னா கொற்கை பிரம்மநானேஸ்வரீஸ்வரர் கோயில் இது எங்கே இருக்குதுன்னா கும்பகோணத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலோடைய சிறப்புகளை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். மூலவர் பேர் பிரம்ம ஞானபுரீஸ்வரர், தாயார் புஷ்பவள்ளி தாயார். இந்த தலம் ஏன் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குன்னா, இங்கு தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் புரிகிறார். இங்கே சிவனுக்கும் அம்பாளுக்கும் எதிரில் உள்ள 2 நந்தியும் ஒரே மண்டபத்தில் அமைந்துள்ளன. மிக சிறப்பாக இருக்கிறது. கோயில் சுற்றுப்புறத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், இரட்டை பைரவர், சூரியன், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியும் உள்ளது. இது இங்கே என்ன சிறப்புன்னா, மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு. பிரம்மனுக்கு அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ஞானம் கிடைத்த ஸ்தலம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தன் பிறந்த நாளிலேயோ ஆவணி அவிட்டத்தன்றோ இங்கு அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்தால் தலையெழுத்தே மாறிவிடும் என்பது ஐதீகம். இது எப்போ கட்டப்பட்டதுன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கோயில் கட்டப்பட்டது. கோரக சித்தர் சிவாலய யாத்திரை வந்தபோது இத்தலத்தில் வந்தார். ஒரு மடத்தில் தங்கியிருந்தார். இங்கு பல பக்தர்கள் தங்கியிருந்தனர். ஒரு நாள் இரவு படுத்திருக்கும்போது நன்றாக தூங்கிவிட்டார். திடீரென்று முழித்து பார்த்தபோது தன் அருகில் பெண் ஒருத்தி படுத்தினார். அவள் புடவை முந்தானை அவர் கைகளில் படர்ந்து இருந்தது. இதை கண்டு தன் கைகளை வெட்டி கொண்டார். தன் குறுகிய கைகளால் இறைவனுக்கு பூஜை செய்தார். குறுகிய கை என்பதுதான் பிற்காலத்தில் கொற்கை என்று மருவி அழைக்கப்படுகிறது. இறைவன் திருநாமத்திற்கு காரணம்னா, பிரம்மாவின் படைப்புக்கு மூலமான வேத திரட்டுகளை மது கைடவர்கள் ஒழித்து வைத்து விட்டனர். அதனால் முன்பு மாதிரி படைப்பு செய்ய முடியவில்லை. அவர் விஷ்ணுவிடம் வேண்டினார். இத்தலத்து இறைவனை வேண்டியதனால் அவிட்ட நட்சத்திரத்தன்று நாணம் கொடுத்தார். ஆவணி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து இறைவன் ஞானபுரீஸ்வரர் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. இறைவி புஷ்பங்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்தல புஷ்கலா என்றாயிற்று. அதாவது படைப்பு தொழில் செய்கிறவங்க சினிமாக்காரங்கள்லாம் இந்த கோயிலை அவசியம் கும்பிட வேண்டியது இருக்குது. அடுத்தது கல்வியில் இப்போ நல்ல ஞானம் பெற வேண்டும் என்பதற்கும் இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் அந்த அவிட்ட நட்சத்திர ஹோமம் நடத்துனாங்கன்னா, ஆவினி அவிட்டத்திலிருந்து நடத்துனாங்கன்னா அவங்களுடைய பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது.